Hello friends, welcome back to Kali Semi Kitchen. Chettinad area பிரபலமான பலகாரங்கள்ல one of the most important பலகாரம்னு பார்த்தோம்னா அது கந்தர்ப்பம். இந்த கந்தர்ப்பம் வந்து எண்ணெயில் செய்கிறதா இருந்தாலும் ரொம்பவே ஹெல்தி ப்ளஸ் டேஸ்டி கூட. இது செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசி, 2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு தண்ணியை ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு இதை ஃபில் பண்ணி அப்படியே ஒரு 2 hours விட்டுடலாம். நல்லா ஊறிட்டுருக்கட்டும். மேக்ஸிமம் 3 hours கூட விடலாம். நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் செஞ்சுக்கலாம். தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மூடி தேங்காய் திருவி எடுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். ஈக்குவலாக எடுத்தோன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கூடுதலாக இனிப்பு வேணும்னா 1.25 கப் வெல்லம் கூட எடுத்துக்கோங்க. நான் 1 கப் வெல்லம் எடுத்து 1/4 கப் தண்ணி சேர்த்து அப்படியே நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கிறேன். பாகு பதம்லாம் வேணாம், ஜஸ்ட் இதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் தூசிலேருந்து. ஸோ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நல்லா ஆறட்டும். 2 hours கழித்து இதை எடுத்து பார்த்தோன்னா நல்லா ஊறிட்டுருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட 4 ஏலக்காய், கொஞ்சமாக சுவைக்கு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா ஆறிட்டுருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக வெள்ளைப்பாக சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நர அரைப்பட்டுருச்சு. ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே தேங்காய் சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெள்ளை கரைசலையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை கரைசல் சேர்த்து அரைக்கிறதுனால அதோட டெக்ஸ்சர் நமக்கு தெரியும். இப்போ ஃபைனலி மிச்சம் இருக்க வெள்ளைப்பாகையும் சேர்த்து அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக அரைப்பட்டுருச்சு. மிக்சியில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வலித்து கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆயிரும். அதனால் நான் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு கரண்டி மட்டும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த தண்ணியை. இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. அடுப்பில் ஒரு இடமான பாத்திரம் வச்சுக்கலாம். நான் ஒரு இடமான கடாய் தான் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கந்தர்ப்பத்தை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். எப்போதுமே அப்பம் அல்லது கந்தர்ப்பம் சுடும்போது ஒன்றா ஊற்றணும். ஒரு கந்தர்ப்பம் ஊற்றி அது மேலே எலும்பி சைடில் போனதுக்கப்புறமா அடுத்த கந்தர்ப்பம் அல்லது அப்பத்தை ஊற்றணும். இந்த மாதிரி செய்யும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக சூப்பராக எலும்பி புசு புசுன்னு நமக்கு கிடைக்கும். சப்போஸ் டக்கு டக்குன்னு உடனே ஊற்றுனீங்கன்னா ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக அழகாக கந்தர்ப்பம் வந்து புசு புசுன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதுனால இந்த மாதிரி நல்லா வெந்து சுற்றி முருகலாகவும் சென்டரில் சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும், பட் உள்ளே வெந்திருக்காது. சூப்பராக கந்தர்ப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை எல்லாத்தையும் கந்தர்ப்பமாக சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான பலகாரம் இது. எண்ணெயில் செய்கிறதா இருந்தாலும் ரொம்பவே ஒரு ஹெல்தி ட்ரெடிஷ்னலான ரெசிபி. குட்டீஸ்லாம் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். விசேஷமான நாட்களில் பலகாரமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள், அதாவது தைப்பூசம், வைகாசி விசாகம், இந்த மாதிரி நாட்களில் கந்தர்ப்பம் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான பலகாரம். கடவுளுக்கு செஞ்சு படைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ரெசிபி இது. நீங்களும் இந்த கந்தர்ப்பத்தை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இதில் நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கனால அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் இதில் வந்து பேக்கிங் சோடாலாம் சேர்க்க வேண்டாம். இந்த கந்தர்ப்பத்தை ஒன்று எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி பிரித்தோன்னா சுற்றி முருகலாகவும் உள்ள சாஃப்டாக பொசு பொசுன்னு இருக்குது பாருங்கள். இது எண்ணெயில் செஞ்சதுனால 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. வெளியவே வைக்கலாம், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம். ரூம் டெம்பரேச்சரில் அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.